ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். சிக்கன் பிரியாணி செய்ய எங்கே போனேன், நான் என் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போனால் பிரியாணியோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. மாமா கிட்டே கேட்ட வீடியோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தார். பிரியாணிக்கு தேவையான சிக்கன்ஸ் மேரினேட் பண்ணிகிட்டு இருந்தார். வெறும் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தார். இது 3 kg டபரா, இதுதான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓல் ஸ்பைசஸ் போட்டிருந்தோம். இது எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அத்தனை ஹெட்டு கணக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் ஒரு 5 போட்டிருந்தாங்க. சும்மா மிளகுத்தூள் போட்டிருந்தாங்க. இது ஃபுல்லாகவே நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டாங்க. அவங்க எனக்கு சொன்னது என்னென்னா, வெங்காயம் இந்த நீள் வாக்கில் வெட்டாமல் ரவுண்டாக நான் காட்டினேன்ல அந்த மாதிரி வெட்டினா இன்னும் குட்டி குட்டியாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த வெங்காயத்தை இது பண்ணும் போது நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டோன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்துடும். ஸோ உனக்கு அடி பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சாங்க. ஹை ஃப்ளேம் கிடையாது. நம்ம எப்போ கிளறோமோ அப்போ மட்டும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டோன்னு சொன்னார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி திருப்பி அந்த பழைய ரேஞ்சுக்கே கொண்டு வந்துட்டாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறினதுமே முதல்லையே மிளகாய் பொடி போட்டுட்டாங்க. வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கலருக்காக முன்னாடியே போட்டுட்டேன்னு சொன்னாங்க. இப்போது இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 2 கை அளவு இஞ்சி, 1 கை அளவு பூண்டு. இது நாங்கள் பண்ணுறது 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது புதினா, மிளகா ஒரு 10 மிளகா, ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்காங்க. இந்த மிளகா புல்லட் மிளகான்னு சொன்னாங்க. இது காரம் நிறைய இருக்கும். 2 கரண்டி கர்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் ஹீட் வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். எப்படின்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு வாட்டர், ஹீட் பண்ண வாட்டர் ஆட் பண்ணோம். வாட்டர் ஆட் பண்ண உடனே சிக்கனையும் போட்டுட்டோம். மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம். சைடில் அப்படியே எக் பாயில் பண்ண போட்டுட்டோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசியை ஆட் பண்ண போகிறோம். அரிசியை 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டோம். எப்படின்னா இதை 3 டைம்ஸ் ஏன் வாஷ் பண்ணோன்னா, அதில் இருக்க பாசுமதியோட ஸ்மெல் போகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரியாணி சாப்பிடும்போது திகட்டாமல் நிறைய சாப்பிட முடியும். அதனால் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கள். ரைஸ் போட்டு இந்த மாதிரி சமப்படுத்தினா போதும், கிளற வேண்டாம். அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கணும். ரைத்தாக்கு ஆனியனை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாங்க. அப்போ தான் அந்த காரத்தன்மை இருக்காது, கோல்டு வராதுன்னு சொன்னாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரைஸ் முக்கால்வாசி வெந்துருச்சு. ஸோ தம் தான் போட போகிறோம். சைட்லேருந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு நடுவில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம் போட்டுட்டோம். மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டோம். அவ்வளோதான். சிக்கன் 65 ரெடி பண்ணலாம். வாஷ் பண்ண சிக்கன், தயிர், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள், இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ இதை பிணைஞ்சிட்டு பேனில் எண்ணெய் வச்சு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். குக் பண்ணும்போது மாமா நிறைய டிப்ஸு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவர் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வந்துச்சு. ஓப்பனாக சொன்னால் நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். எல்லாம் ரெடி, சாப்பிட போகிறோம். சிக்கன் 65, சப்பாத்தி, எக்கு, ரைத்தா, அப்புறம் நம்மளோட மெயின் டிஷ்ஷான பிரியாணியை இறக்கியாச்சு. தம் முடிஞ்சு இப்போது தம்மை உடைக்க போகிறோம். எப்படின்னா சைடில் இருக்க ரைஸை தான் கிளறணும். நடுவில் எப்பயுமே இது பண்ணக்கூடாது, ஏன்னா ரைஸ் உடஞ்சிரும். ஸோ சைட்லேருந்து இதை மாதிரி
சைடில் இப்படி எடுத்து எடுத்து விட்டோன்னா ரைஸ் உடையாது. ஸ்மெல்லே செம்மையாக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது பிரியாணி டேஸ்ட்டு. சாப்பிட சாப்பிட திகட்டாமல் இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.